ஹாய் கைஸ். ஆங்கிலேயர்கள் தாஜ்மஹாலை விற்க பார்த்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எவ்வளவு தொகைக்கு விற்க பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஷாக் ஆகாதீங்க, வாங்க பார்க்கலாம். 1831ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள் தாஜ்மஹாலோட சில பகுதிகளை ஏலம் விட முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பிரிட்டிஷோட கவர்னர் லார்ட் வில்லியம் பெண்டிங் காலத்துல தான் இந்த முயற்சி நடந்தது. தாஜ்மஹாலோட ஒரு பகுதி உண்மையிலேயே அகற்றப்பட்டு அதோடைய பளிங்கு கற்களை விற்பனைக்கு வைக்கப்பட்டாங்க. ஆக்ராவை சேர்ந்த ஷேத் லட்சுமி சந்த் என்ற இந்திய தொழிலதிபர் அதுக்கு விலை கொடுத்து வாங்கியதா சில அறிக்கைகள் கூறுகின்றன. அவர் தாஜ்மஹாலை வாங்க 7 லட்சம் ரூபாய் வழங்கினார். அந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரிய தொகையாக கருதப்பட்டது. இருப்பினும் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த தொகையை ரொம்ப குறைவாகவே கருதினார். இதனால் ஏலத்தை ரத்து செஞ்சிட்டாரு. முதல் ஏலம் தாஜ்மஹாலுடைய பளிங்கு கற்களை ஷேத் லட்சுமி சந்த் அதிகபட்சமாக 2 லட்சத்துக்கு ஏலம் எடுத்தார். ஆனால் அந்த தொகை ரொம்ப குறைவாக இருந்ததுனால ஏலம் ரத்து செய்யப்பட்டது. இரண்டாவது ஏலம் ஷேத் லட்சுமி சந்தே மறுபடியும் 7 லட்சத்துக்கு ஏலத்தை எடுத்தார். ஆனால் பிரிட்டிஷ் சமூகத்தின் சீற்றம் மற்றும் வகுப்புவாத கலவரத்தின் பயம் காரணமாக இந்த ஏலத்தை கைவிடப்பட்டது.